அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அவருடைய பலத்தினாலும், கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த பலத்தினாலும், ஞானத்தினாலும், பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். என்ன எதெல்லாம் சொல்றதற்கு வசனத்தை மறுபடியும் படிங்க. நானோ யாக்கோபுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலை என்ன செய்யணும்? சுட்டி காட்ட வேண்டும். இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும், இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? அறிவிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியினாலும் தேவ ஞானத்தினாலும் கர்த்தர் என்னை நிரப்பினார். ஆமென். சரி, இப்போ நான் கேட்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு பாவத்தையும் ஆவியானவர் அடிமையின் மூலமாகவோ அல்லது பக்கத்துக்கு ஏதோ ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவோ வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. இங்க கவனிங்க, 4 பேர் மத்தியில வச்சு இப்படி கேவலப்படுத்துகிறார். அல்லேலூயா. திருச்சிக்கு முதல் முறையாக ஒரு சபைக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒருவரை ஜெபிக்கும்படி என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். ஆண்டவரத்துல சொல்லிட்டு தலையில கை வச்ச உடனே சொல்றாரு, இவன் மதுபான பிரியர் அப்படின்னு சொல்றாரு. மதுபானத்துக்கு இவன் அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அப்ப நான் என்ன பண்றது? எனக்கு எல்லாம் நிறைய பேர் சுத்தி நிற்கிறாங்க. ஆள் நல்லா இருப்பார், ஜபான் மாதிரி. அப்ப நான் கேட்டேன், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், தலையில மட்டும் கை வச்சிருக்கிறேன். கண் விழித்த அந்த தம்பியை கேட்டேன், தண்ணி அடிக்கிறோன்னு கேட்டேன். அவர் அப்படியே பார்த்து பார்க்கிறாரு. மக்களெல்லாம் திரும்பி பார்க்கிறார். எப்படி சொல்ல முடியும்? சிரிச்ச உடனே கண்டுபிடிச்சிட்டேன், தண்ணி அடிக்கிறார். முதல்ல அதை விடுங்க, நிறுத்துங்க. அதுதான் உங்க குடும்பத்துல பயங்கர கஷ்டத்தை கொண்டு வருது. உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு எதிரான பிரச்சனை வருவதற்கு முதல் ரீசனே அதுதான். 2வது, உங்க வேலையில பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க, அதுக்கும் அதுதான் காரணம். அதை முதல்ல நிறுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் சரியாயிட்டு அப்படி என்று சொல்லிவிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணிவிட்டு